குலதெய்வம் நம்ம குலத்தை காக்கக்கூடிய தெய்வம். எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, நீங்க எவ்ளோ ஊரா போய் ஒரு தெய்வத்த நீங்க கும்பிட்டாலும், நம்மளுடைய குலதெய்வம் நம்மளுக்கு அனுக்கிரகம் பண்ணல அப்படின்னா, கண்டிப்பா நம்ம செல்வ செழிப்போடு இருக்கவே முடியாது. அந்த வீட்ல இருக்கக்கூடிய ஆண்மகங்களுடைய வளர்ச்சி குறைவா இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ குலதெய்வத்த மறந்தர்றாங்க, போகாம இருக்காங்க அப்படின்னா, அவங்க வம்சத்துல அவங்க பார்த்தாங்க அப்படின்னா, 3 தலைமுறைக்கு திருமணம் லேட் ஆகும், குழந்தை செல்வம் லேட்டா கிடைக்கும். அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். இல்ல வாழ வாழ பிரிஞ்சு அவங்கவங்க வீட்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இதுதான் குலதெய்வத்தை மறந்த வம்சாவளின்னு சொல்லுவாங்க. அப்ப குலதெய்வத்தை நீங்க வீட்டிற்கு வரவழைக்கக்கூடிய ஒரு முறையும் இருக்கு. முதல்ல உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காவல் தெய்வத்துக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இந்த மாரி என் குலதெய்வத்த நான் மறந்துட்டேன். என்னுடைய காவல் தெய்வமாகிய நீங்க பக்கத்துல இருந்து எனக்கு வழி குடுங்கன்னு சொல்லிட்டு, உங்க குலதெய்வத்துக்கு வருஷத்துக்கு 2 முறையாவது போகணும். ஏன்னா பக்கத்துல இருக்கும், இல்ல கொஞ்சம் லாங்கா இருக்கும். அதனால தான் வருஷத்துக்கு 2 முறை கண்டிப்பாக